பிரேஸ் த லார்ட். பிப்ளிக்கல் இன்சிடென்ட்ஸை வச்சு நம்ம பார்ப்போம். பெண்களாக இருக்கிற நம்ம எப்படியாய் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கிரிட்டிசிசம் நமக்கு நேராக வரும்போதும் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும், எப்படி காட் ஃபியரிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி 2 இன்சிடென்ட்ஸை நம்ம கம்பேர் பண்ணலாம். மார்க்கில் 6ஆம் அதிகாரம் 18லேருந்து வாசிப்போமே. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா யோவான் ஸ்நானன் ஏரோதுன்னு சொல்லப்பட்ட அவங்கள நோக்கி சொல்லுவாங்க, நீர் உம்முடைய சகோதரன் மனைவியை வைத்து கொள்வது நியாயம் அல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அது நிமித்தம் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் ஏரோது ஆள் அனுப்பி யோவானே பிடித்து காவலில் வைத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏரோதியாள் அவங்களோட மனைவி அவனுக்கு சதி நினைத்து அவனை கொன்று போட மனதாயிருந்தாள். இந்த காரியத்தின் நிமித்தம் யோவான் பப்ளிக்கலி அவங்கள கண்டெம் பண்ணதுனால, அன்லாஃபுல் மேரேஜ் அப்படின்னு சொல்லி அவங்கள கன்விக்ட் பண்ணி பேசினதுனால ஹேரோதியால் ஹேரோதோட மனைவிக்கும் யோவான் மேலே ஒரு கிரட்ஜ் இருந்துகிட்டே இருந்தது. அது தொடர்ந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் ஹேரோதோடைய ஜென்ம நாள் வரும்போது ஹேரோதியாலோட குமாரத்தி சபை நடுவில் நடனமாடி ஹேரோது என்ன பண்ணுவாங்கன்னா சந்தோஷப்படுத்துவாங்க. அது நிமித்தம் ஹேரோத் சொல்லுவாங்க, நீ என்ன கேட்டாலும் நான் அதை உனக்கு தருவேன், நான் உனக்கு செய்வேன்னு சொல்லி வாக்கு பண்ணுவாங்க, ஆணையிடுவாங்க. அப்போது ஹேரோதோட மனைவியோட இன்ஸ்பிரேஷன்னால அவங்க சொன்னதுனால அவங்க டாட்டர் என்ன பண்ணுவாங்க, அவங்க மகள் வந்து யோவான் ஸ்நானனோட தலை வேணும் அப்படின்னு சொல்லி யோவான் ஸ்நானனை அவங்க சாகடிச்சிருவாங்க. அப்போனா என்ன, இதில் பார்த்திங்கன்னா மனைவியோட பேச்சு கேட்டு ஹேரோத் இப்படி பண்ணுவாங்க. ஆனால் ஹேரோத்துக்கு ஆல்ரெடி யோவான் ஸ்நானன் மேலே ஒரு ஸ்பெஷல் கன்சர்ன் இருந்திருக்கு. அவங்க யோவான் ஸ்நானை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க சொல்கிற சில வாக்குகள் அவங்க அக்செப்ட் பண்ணி அது பிரகாரமாகவும் நடந்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி யோவான் ஸ்நானன் பரிசுத்தவான், நீதிமான் அப்படின்னு சொல்லி ஹேரோதுக்கு தெரியும். அது தெரிஞ்சும் அவங்க மனைவி நிமித்தமாய் அவங்க அந்த தவறு செய்யறதுக்கு உட்பட வேண்டியதாயிருச்சு. அவங்க மகளையும் ஹேரோதியால் பாவத்துக்குள்ளாக்குனாங்க, அதே மாதிரி அவங்க சொந்த கணவரையும் பாவத்துக்குள்ளாக்குனாங்க. நம்ம இன்னொரு காரியத்தை நம்ம மத்தேயுல இருந்து பார்க்கலாம். 27வது அதிகாரத்தில் 19வது வசனம். இங்கே பார்த்தீங்கன்னா பிலாத்து அவன் நியாயாசனத்தில் உட்கார்ந்திருக்கையில் அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன் என்று சொன்னாள். எப்படின்னா இயேசு கிறிஸ்துவை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு பிலாத்து உட்காரும்போது அவங்க மனைவி ஆள் அனுப்பி சொல்லுவாங்க, என்னோட சொப்பனத்தில் இந்த மாதிரி நான் பாடுபட்டேன், ஏசப்பா பற்றி அவங்க சொல்லுவாங்க, அவங்க ஒரு ரைட்டியஸ் மேன், அவங்கள எதுவுமே செஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த காட் ஃபியர் பிலாத்தோட ஒய்ஃப்க்கு இருந்தது. அதனால என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா 24 கடைசியில் பார்ப்போமே. ஆனால் அவங்க ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்த பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றார். இங்கே பார்த்தீங்கன்னா பிலாத்து அதில் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி எல்லாரும் முன்பாக அறிக்கையிட்டு அவங்க நீதிமான் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணாங்க. அவங்க மனைவி அந்த ஒரு காரியத்தை சொன்னதுனால பிலாத்து அந்த தவறு அவங்க அதில் உட்படாமல் அவங்க பாதுகாக்கப்பட்டாங்க. ஆனால் ஹேரோது அவங்களுக்கு தெரியும் யோவான் ஸ்நானன் நீதிமான் தான், பரிசுத்தவான் தான் தெரிஞ்சும் அவங்க மனைவி நிமித்தமாக அவங்க பாவத்துக்கு ஆளானாங்க. நம்ம ஸ்திரீகளாக இருக்கிற நம்ம கணவரை எந்த வகையில் நம்ம கரெக்ட் பண்ணிடக்கூடாது. ஈவன் தோ அது தப்பான விஷயமா இருந்தாலும் யாரோட தீமைக்கு நம்ம ஆளாகக்கூடாது, நம்ம கணவர்களையும் ஆளாக்கிடக்கூடாது. தப்பான காரியங்களை சொல்லியோ பொய்யான காரியங்களை சொல்லியோ இருந்தால் கூட நம்ம அமைதியாக இருக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம என்னாகமத்தில் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் பார்ப்போமே. ஆனால் மோசையோட மனைவி நிமித்தமாய் தான் மோசைக்கு விரோதமாக அவங்க சிப்ளிங்ஸ் ஆரோனும் மிரியாமும் பேசுவாங்க. ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் அதை கேட்டு யுத்தம் செய்வாங்க. அப்படியாய் நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம கணவர்கள் நீதியின் பாதைக்கு நம்ம சப்போர்ட்டிவாக இருக்கணும், தவிர அவங்கள தப்பு செய்யறதுக்கு நம்ம ஒரு நாளும் நம்ம ட்ரிகர் பண்ணிடக்கூடாது. இது ஒரு கான்சிக்வன்ஸ் பயங்கரமாக இருக்கும். இதோட கான்சிக்வன்ஸ் நம்மனால நம்ம கணவரும் நம்ம பிள்ளையும் சாபத்துக்குள்ளே ஆகிடக்கூடாது. நம்ம எச்சரிக்கையாக இருந்து நம்ம தெய்வ பயத்தோடு நடந்து கொள்ளணும்னு சொல்லி இந்த காரியத்தில் நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும்.